ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் பிறப்பு இல்லாததும் இறப்பு இல்லாததும் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு சக்தி உள்ளது. யுகங்கள் மாறலாம், காலங்கள் கரையலாம், ஆனால் மாறாத ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சிவம். சிவம் என்றால் அது ஒரு உருவமல்ல, ஒரு உணர்வு. அதுதான் சிவம். சிவம் என்றால் மங்களம். சிவம் என்றால் சூன்யம். சிவம் என்றால் எல்லையற்ற ஆற்றல். இமயமலையின் பனிச்சிகரங்களுக்கு இடையே கையில் திரிசூலமும் கழுத்தில் நாகமும் தாங்கி அமைதியின் வடிவாக அமர்ந்திருக்கும் அந்த ஆதியோகியின் கதை வெறும் புராணமல்ல. அது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் தத்துவம். வாருங்கள், அந்த மகா சிவத்தின் மர்மங்களுக்குள் பயணிப்போம். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே இருந்தவர் சிவன். அவர் ஒரு மதத்திற்குரியவர் மட்டுமல்ல, அவர் ஒரு யோகி. மனித இனம் தன் உடல் மற்றும் மன எல்லைகளை கடந்து தெய்வீக நிலையை அடைய முடியும் என்று முதலில் காட்டியவர் அவரே. அதனால்தான் அவர் ஆதியோகி என்று அழைக்கப்படுகிறார். அவர் சப்தரிஷிகளுக்கு வழங்கிய ஞானமே இன்று நாம் காணும் யோகக் கலைகளின் அடிப்படை. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்தது கொடிய விஷம். அது உலகையே அழிக்கத் தொடங்கியது. அப்போது பயந்து நடுங்கிய தேவர்கள் சிவனிடம் அடைக்கலம் புகுந்தனர். உலகை காக்க அந்த விஷத்தை அப்படியே அள்ளிப் பருகினார் ஈசன். அவரது தேவி பார்வதி அந்த விஷம் உடலுக்குள் செல்லாமல் கழுத்திலேயே தடுத்து நிறுத்தினார். விஷம் கழுத்தில் தங்கியதால் அவர் நீலகண்டனானார். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நம்மைச் சுற்றி எத்தனை எதிர்மறையான விஷயங்கள், விஷம் இருந்தாலும் அதை நமக்குள் அனுமதிக்காமல் கட்டுப்படுத்தி உலகிற்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். சிவன் ஆடும் தாண்டவம் வெறும் நடனம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் இயற்பியல், பிசிக்ஸ். அணுக்களின் துடிப்பு முதல் அண்ட சராசரங்களின் இயக்கம் வரை அனைத்தும் அந்த தாண்டவத்தின் தாளத்திலேயே நடக்கின்றன. ஒரு கையில் படைப்பை குறிக்கும் உடுக்கை, மறு கையில் அழிவை குறிக்கும் நெருப்பு, மற்றொரு கை அஞ்சேல் என்று அபயமளிக்கிறது. ஆக்கமும் அழிவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை இது உணர்த்துகிறது. ஏன் சிவன் சுடுகாட்டுச் சாம்பலை, அதாவது விபூதியை பூசிக்கொள்கிறார்? அரண்மனையில் வாழும் கடவுள் அல்ல அவர், எளியோர்க்கும் எளியோன். ஒரு நாள் இந்த உடல் சாம்பலாகப் போகிறது என்ற நிலையாமையை சொல்லவே அவர் விபூதி தரித்து சுடுகாட்டில் ஆடுகிறார். அதே சமயம் அவர் தலையில் தாங்கியிருக்கும் கங்கை தூய்மையையும் அறிவின் தடையற்ற ஓட்டத்தையும் குறிக்கிறது. சிவபெருமான் ஒரு மதத்தின் அடையாளமாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் தத்துவத்தின் உச்சமாக திகழ்கிறார். அவர் உடலில் அணிந்துள்ள ஒவ்வொரு சின்னமும் ஒரு ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளது. நெற்றிக்கண், இது அறிவின் சுடர். வெளியுலகை பார்ப்பதை விட நம் அக உலகை பார்க்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. புலித்தோல், அச்சமற்ற தன்மையையும் ஆசைகளை வென்ற நிலையையும் இது குறிக்கிறது. பாம்பு, இது குண்டலினி சக்தியையும் காலத்தின் சுழற்சியையும் குறிக்கும் அடையாளமாகும். திருநீறு, விபூதி, உடல் ஒரு நாள் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா நிலையானது என்ற நிதர்சனத்தை இது உலகுக்குச் சொல்கிறது. சிவன் ஒரு உருவம் அல்ல, அவர் ஒரு உணர்வு. நாம் கோபப்படும்போது அவர் ருத்ரன், நாம் அமைதியாக தியானிக்கும்போது அவர் தட்சிணாமூர்த்தி, நாம் அன்பை பொழியும்போது அவர் சங்கரன். நம்முள்ளே இருக்கும் அறியாமை எனும் இருளை அழித்து ஞானம் எனும் ஒளியை ஏற்றுவதே உண்மையான சிவதரிசனம். அன்பே சிவம் என்ற சொல்லிற்கு ஏற்ப சக உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே அந்த மகாதேவனை அடைவதற்கான எளிய வழி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.